அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ரைட் நவ் இலங்கையில் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் துறையில் கல்வியை வழங்குகிற ஒரு முன்னணி அரசு நிறுவனமான ஸ்லிட்டா, ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரலில் தான் இருக்கிறது. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூட்டில் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் சார்ந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இல்லை இந்த துறையில் டிப்ளோமா, சர்டிஃபிகேட், என்வியூக்கு லெவல் இது மாதிரி முடிச்சிருப்பாங்க, இல்லை அதுவும் இல்லாத பட்சத்தில் இந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் அவங்களோட கெரியர் க்ரோத்தில் எஜுகேஷன் ரீதியாக அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த இன்ஸ்டிடியூட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டிடியூட் ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே தான் இது ரன் ஆகிட்டு வருது. அதனால் இவங்களோட சர்டிஃபிகேட் இலங்கையில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேயுமே உங்களுக்கு ஜாப் கேரண்டி பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களோட டிரெக்ட் இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கிறதால இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களே இன்டர்ன்ஷிப்பையுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் மாஸ், ஹைட்ராமனி, ஒமேகா லைன்ஸ், பிராண்டிக்ஸ், எஸ்எம்டி அப்பரல் இது மாதிரி நிறுவனங்களில் நம்ம இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கட்டாயம் தேவை. அந்த இன்டர்ன்ஷிப்லேயே நீங்கள் ஹை பெர்ஃபார்மன்ஸாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கேயே நீங்கள் ஜாப்பை பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. அதே போல் ஸ்லிட்டா என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே இருக்குது. இவங்களோட ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷார்ட் கோர்சஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளோமா, ஹெச்என்டி, அதுக்கப்புறம் டிகிரி. இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்லணும்னு சொன்னால் இந்த வீடியோலேருந்து போயிடும். குறிப்பிட்டு சில கோர்சஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட வெப்சைட் லிங்கையுமே நான் மேலுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் கோ த்ரூ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். கோர்ஸோட டீட்டெயில்ஸ், அதோட பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எப்போ இன்டேக் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். இப்போ இவங்க ப்ரொவைட் பண்ணுற ப்ரோக்ராமில் டிப்ளோமா ப்ரோக்ராம்னு பார்த்தா டிப்ளோமா இன் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி, அதுக்கு பிறகு க்ளோத்திங் டெக்னாலஜி, அதுக்கு பிறகு மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மெண்ட், அதுக்கு பிறகு ஃபுட்வேர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். இவ்வளோ தான் டிப்ளோமாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் ஹெச்என்டியில் அப்படி பார்த்தா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டெக்னாலஜி, அதுக்கு பிறகு ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இது ரெண்டும் தான் ஹெச்என்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா டிகிரியில் பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி, அதுக்கு பிறகு பிஎஸ்சி இன் ஃபேஷன் டிசைன். டிகிரியில் 2 டிகிரி தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் ஈஸ்ட் நோர்த் சைட்டில் இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வீதம் மிச்சம் குறைவுங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அதோட பார்க்குற உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்த ஒரு 4 பேருக்கோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.